ஈரல் ஆரோக்கியம்தான் நம்முடைய ஆயுள் ஆரோக்கியம். ஈரல் ஆரோக்கியம்தான் இன்றைக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு எளிமையான உபாயம். ஈரல் ஆரோக்கியம்தான் நீண்ட ஆயுளுக்கான ஒரு உபாயம். ஈரல் ஆரோக்கியம்தான் இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல, மரபணு சார்ந்த நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு சுலபமான வழி. அப்ப ஈரல் ஆரோக்கியத்திற்கு நான் என்ன செய்யணும்? இது சேர்ந்த ஒரு தீநீர் போதும் ஈரல் ஆரோக்கியமாக வாழ. எப்படி செய்யணும், அதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக பார்ப்போமா? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவு, நீர், மூச்சு பயிற்சி, உடல் சுத்தி, ஆத்ம சுத்தி, மனோசுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம், இந்த 7 தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது மட்டுமல்ல, மருந்தில்லா வாழ்க்கையும் நோயில்லா வாழ்க்கையும் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு வரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் உணவை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கொண்டு, அந்த வகையில் ஈரல் நோயற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் ஈரல் நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் அந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அடைவதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சியாக ஒரு சிறு மூலிகை தீநீர். நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய, நம்மை வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய கலைச்செடியாக இருக்கக்கூடிய சிறு சிறு மூலிகைகள் கூட நம்முடைய ஈரலை எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வகையில் கீழாநெல்லி, சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு மற்றும் மஞ்சள். கீழாநெல்லி மட்டும்தான் வெளியில் இருக்கும். ஜீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சள் இதெல்லாமே நம்ம வீட்டில் உள்ளது தானே. கீழாநெல்லி கூட இன்றைக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய மூலிகையுடைய அட்டவணைகளில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 6 பொருட்களை ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, ஈரல் நோயற்ற ஒரு வாழ்க்கை கிடைப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது? ஒரே உணவு தான், ஒரே வாழ்வியல் முறை தான், ஒரே வயது தான், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இருந்தாலும் ஒருவருக்கு புற்றுநோயும் மற்றொருவருக்கு புற்றுநோயும் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி உலகம் முழுவதும் நீண்டு நடந்த ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? யாரெல்லாம் ஈரல் ஆரோக்கியத்தை தெரிந்தோ தெரியாமலோ கவனமாக வைத்துக் கொள்கிறார்களோ, யாருடைய ஈரல் நோயற்று ஆரோக்கியமான திசுக்களோடு நன்றாக வேலை செய்கிறதோ அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு ஆன வாய்ப்புகள் குறைவு அல்லது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 50 வருடத்தில் மனித குலத்துடைய ஆயுளையே குறைக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாக இருக்க போகிறது எதுனா புற்றுநோய் தான். இன்றைக்கு 2 வயது குழந்தையிலிருந்து 95 வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை பெரிய அளவில் நம்மை சிரமப்படுத்தக்கூடிய நோயும் எதுனா புற்றுநோய் தான். அப்போ இந்த புற்றுநோயற்ற வாழ்க்கைக்கு நம்ம போகணும். இந்த புற்றுநோயற்ற அல்லது புற்றுநோயோடு போராடி கொண்டிருப்பவர்களாக நாம் இருந்தாலும் கூட நம்முடைய ஈரல் ஆரோக்கியத்தை எவ்வாறு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த கீழாநெல்லி, சுக்கு, மிளகு, சீரகம், சோம்பு மற்றும் மஞ்சள் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லாம் நம்ம உற்சாக பானங்களை சாப்பிட்றோம், விதவிதமான மூலிகை தீநீர்களை குடிக்கிறோம், வெளியிலேருந்து வாங்குகிறோம், சாப்பிட்றோம். இதோடைய பயன்கள் என்னங்கிற ஒரு அறிவுறுத்தல் இல்லாமலேயே இதை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்தவுடன் காஃபியோ டீயோ குடிக்காதவர்கள் 100-இல் எத்தனை பேர் நாம் இருக்கோம்? ஆனால் அந்த காஃபி நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது, டீ நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா? பழக்கத்துடைய அடிப்படையில் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வைத்து, இன்னைக்கு என்னுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும், நான் உண்ணுகின்ற உணவே எனக்கு மருந்தாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஆயுர்வேதத்துடைய கொள்கையை கொண்டு உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி, அபியாசம் மற்றும் தூக்கம்னு சொல்லக்கூடிய 7 தூண்களை கொண்டு ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த கீழாநெல்லி கலந்த சுக்கும், மிளகும், மஞ்சளும், ஜீரகமும் சேர்ந்த சுலபமான இந்த ஒரு தீநீர் ஒரு மருந்துனே சொல்லலாம். மஞ்சள் காமாலை நோய்ங்கிற ஒரு நோயும் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நோயும் இன்றைக்கு அச்சுறுத்தக்கூடிய நோயாக இருக்கிறத பார்க்கணும்.
2 நாட்களுக்கு முன்பு கூட தேசிய நோய் நிறுவனம்னு சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஒரு புள்ளி பட்டியலை வெளியிடுறாங்க. இன்றைக்கு இந்தியர்களை மெதுவாக கொல்லக்கூடிய நோயாக எது இருக்கிறது அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு நோய் எது தெரியுமா? லிவர் ஃபேட்டி டீஜெனரேஷன் அல்லது ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நோய் தான் இன்றைக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் அதிகமாக இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட ஈரல் நோய்கள் இன்றைக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குடிப்பழக்கமற்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட ஏற்படுது. 35 வயதில் ஒரு ஆணுடைய வயிறை ஸ்கேன் பண்ணும்போது அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே நம்ம எல்லாரும் பயப்படணும். ஏன்னா 35 வயதில் ஏற்படுகின்ற ஃபேட்டி லிவர் 40 45 அல்லது 50 ஈரல் நோயாக மாறி உயிரை எடுத்து விடக்கூடுங்கிறது இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவல். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஈரல் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னையும் சேர்த்து நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் ஈரல் நோய் ஏற்படலாம். அப்போ அதிலிருந்து எப்படி நம்ம காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு தான் இந்த சுலபமான மருந்து. ஒரு 2 கிராம் கிழா நெல்லி, 2 கிராம் சுக்கு, 2 கிராம் மிளகு, 2 கிராம் ஜீரகம், 2 கிராம் சோம்பு, 2 கிராம் மஞ்சள், 6 பொருள். இதில் கிழா நெல்லியை தவிர மீதி எல்லாம் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய சுலபமான மருந்து தான். இது எல்லாத்தையும் 2 கிராம் போடுங்க. ஒரு 300 ml வாட்டர் 300 மில்லி தண்ணீரில் போடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க, ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதித்து வேகட்டும். அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். 200 மில்லி கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். அதை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க குழந்தைங்கன்னு ஆளுக்கு 50 மில்லி கசப்பு இருக்கும். வேணுங்கிறவங்க கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுங்க. சர்க்கரை நோய் இருக்கவங்க எதுவுமே கலக்காமல் சாப்பிடுங்க. ஒரு மண்டலம் 48 டேஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 48 நாள் கழித்து திரும்ப போய் உங்களோட லிவரை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளவு பெரிய மாற்றம் உங்களுடைய ஈரலுடைய செயல்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நோயற்ற வாழ்வு அப்படிங்கிறது தான் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டிய வரம். இறைவன் நமக்கு அந்த வரத்தை கொடுப்பது நேரடியாக கொடுக்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சித்தர்கள் மூலமோ பெரிய அறிஞர்கள் மூலமாகவும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வழிமுறை தான் இந்த கிழா நெல்லி தீநீர் மாதிரி இருக்கக்கூடிய சுலபமான தீநீர். அப்போ ஈரல் நல்லா இருக்குன்னா நம்ம ஆயுள் நல்லா இருக்கும், புற்றுநோய் வராது, உடம்புல செரிமானம் நல்லா இருக்கும், சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சேரும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், சிறுமூளையுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் மற்ற விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமல்ல, இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்கி ஈரலுடைய செயல்பாடுகளை சீரமைப்பதற்கும் இந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நம்ம உடம்புல நிறைய கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு திசுவும் அணுவும் எப்படி வேலை செய்யுது? அது வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றல் எங்கே கிடைக்குது? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு சார்ந்த ஒரு மூலக்கூறு ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த அணுவே ஒரு பேட்டரின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த அணு வேலை செய்யறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். அது சரியாக வேலை செய்யுதுன்னா பரவாயில்ல. இது அதிகமாக வேலை செஞ்சாலும் அணுக்களில் ப்ராப்ளம், வேலை செய்யலைனாலும் ப்ராப்ளம். வேலை செய்யக்கூடிய அணுக்கள் அதோடைய ஆயுட்காலம் முடிந்தவுடன் அழிக்கப்பட்டு கழிவாக உடம்பை விட்டு வெளியில் போயிடுது. ஆனால் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, அது சில நேரங்களில் உடலை விட்டு அழிக்கப்படாமல் உடலிலேயே தேங்குகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த உடலில் தேங்குகின்ற நிலை ஏற்படும் போது அந்த தேங்குகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அணுக்கள் உடலில் ஒரு வலியையும் வேதனையையும் திசுக்களில் ஒரு அகற்சியும் உருவாக்குறத பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு பேர். இது ஈரலில் ஏற்படலாம், குடலில் ஏற்படலாம், மூட்டுகளில் ஏற்படலாம், தசைகளில் ஏற்படலாம், உடலில் எங்கே வேணால் ஏற்படலாம். அப்போ உடலில் எங்கே வேணால் ஏற்படக்கூடிய இந்த ஒரு கழிவை உடலை விட்டு வெளியேற்றுகின்ற ஒரு நிகழ்வு தான் உடல் கழிவு நீக்கம்ங்கிற பேரில் இயற்கை மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு உதவி. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு 6 நாட்களுக்கு மருந்தூட்டப்பட்ட நெய், உங்கள் உடம்பு வாத பித்த கபமான்னு பார்த்து எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து இந்த மருந்தூட்டப்பட்ட நெய்யை முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105ன்னு கொண்டு வந்து அதற்கென்று உணவு கட்டுப்பாடுகளை இந்த 6 நாட்கள் வைத்து 7வது நாள் காலையில் பேதிக்கு மருந்து எடுக்கும்போது
இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கக்கூடிய அணுக்களும் அதில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் உருவாகக்கூடிய கடுமையான வலியும் அப்படியே உடல்ல இருக்கக்கூடிய கழிவாக உடலை விட்டு வெளியேறும்போது முடக்குவாதம் போல உடல்ல இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மை கூட மறைந்து போறதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீடாக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டீடாக்ஸை ஒரு நாள் செஞ்சால் போதுமா? அப்போ நாள் முழுவதும் நம்ம எப்படி செய்யணும்? இந்த நாள் முழுவதும் வருடம் முழுவதும் தொடர்ந்து நம்ம உடம்புல இந்த கழிவு நீக்கமும் இறந்த அணுக்களுடைய கழிவுகள் நீக்கப்படுவதும் செயல்படாமல் இருக்கக்கூடிய அணுக்கள் உடலை விட்டு வெளியேறி உடல் சுத்தமடைவதற்கும் இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் இந்த கீழாநெல்லி, சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் சேர்ந்த இந்த தீநீர். எவ்வளவு அழகு பார்த்தீங்களா? இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு உண்மையை பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே நம்முடைய சித்தர்கள் உணர்ந்து அந்த சித்தர்களுடைய வழிகாட்டுதலுடைய பெயரில் இதையெல்லாம் இன்று வரையிலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படின்னா நம்மெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள். அப்போ இந்த கீழாநெல்லி தீநீரை நம்ம சாப்பிடும்போது ஈரல் நோய் மட்டுமல்ல, உடம்புல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அகற்சியற்ற ஒரு நிலை உருவாகிறத பார்க்குறோம். அகற்சியற்ற நிலை உருவாச்சுன்னா உடலுடைய இயக்கம், உறுப்புகளுடைய இயக்கம் அனைத்துமே சீராகும் போது உடலில் நோயே வராது. இளமையாக இருக்கலாம். 100 வருஷம் இல்லை, 120 வருடம். ஆயுர்வேதத்தின்படி, சித்த மருத்துவத்தின்படி ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுட்காலம்ங்கிறது 120 வருடம். ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும். இந்த மூலிகை தீநீர் கீழாநெல்லி, சுக்கு, மிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள் சேர்ந்த இந்த தீநீரை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றுமொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 4ஆம் வாரம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், ஜூன் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை திருவள்ளூரிலும் மற்றும் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஜூன் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திருப்பூரிலும், ஜூன் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், ஜூன் மாதம் 5ஆம் வாரம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994 244111 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில்,
டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை, டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர், டாக்டர் ஸ்ருதி பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தாநாத் மும்பை. பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.